ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு GTF vlog. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஸ் செக்மெண்ட். ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது பேடிஎம் கோ பிராண்டில் வந்த HDFC பேங்க் டிஜிட்டல் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன போட்டிருக்காங்கன்னா யுவர் மொபைல் இஸ் யுவர் கிரெடிட் கார்டுன்னு போட்டிருக்காங்க. அது உங்கள் மொபைல் உங்கள் கிரெடிட் கார்டு. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2% கேஷ்பேக் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் ஃபீச்சர்ஸ் என்ன, வெல்கம் போனஸ் என்ன, ரிவார்ட்ஸ் என்ன, பெனிஃபிட் என்ன, எலிஜிபிள் என்ன எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அவங்களுடைய வெப்சைட்டுக்கே போயிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக அந்த கார்டை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் HDFC பேங்க்கோட வெப்சைட். இங்கே பாருங்கள், பேடிஎம் HDFC பேங்க் டிஜிட்டல் கிரெடிட் கார்டுன்னு போட்டிருக்காங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அது கார்டு டைப் வந்து கேஷ்பேக்னே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் 2% கேஷ்பேக் கொடுக்குறாங்களாம். அதாவது 2% கேஷ்பேக் தானே கொடுக்கணும். எதுக்கு ஆக்ஸலரேட் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இங்கே செலக்டட் மர்ச்சன்ட்ஸ் மட்டும்தான் இந்த கேஷ்பேக் கிடைக்கும். நீங்கள் போயிட்டு வேறு எங்கன்னா வாங்கினாலும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடைக்காதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், 200 கேப்டு வந்து 250 ரூபா தான் மாதத்துக்கு. உங்களுக்கு மேக்ஸிமம் கேப் 250 ரூபா தான். அந்தமாரி பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி அண்ட் தென் உபர்லேயும் வந்து அவங்க கேஷ்பேக்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 250 ரூபா தான் பர் மந்த். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் ரீட்டைல்ஸ் இன்க்ளூடிங் பேடிஎம் ஸ்பென்ஸ் ஓகேங்களா, மேக்ஸிமம் 500 தான் கொடுக்குறாங்க ஒரு மாதத்துக்கு. சரிங்களா, இந்த எல்லாத்தையும் ஒரு கேப்பாக செட் பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் நாட் அப்ளிகபிள். அதான் இப்போலாம் வந்து வேலெட்டில் லோட் பண்ணி பேங்க்குக்கு மூவ் பண்ணிக்கிறாங்களே, காசாக மாற்றிக்கிறாங்களே கார்ட்லேருந்து, கிரெடிட் கார்ட்லேருந்து. ஸோ அது எல்லாமே இப்போ அதுக்கு எல்லாமே இப்போ கேஷ்பேக்ஸ் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இதை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கெலாம் ஸ்பெண்டிங்கு, அப்புறம் ஸ்பெண்டிங்காக அவங்க அதாவது வவுச்சர் கொடுப்பாங்க. அது எல்லாமே வந்து அப்ளைபிள் கிடையாதுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே ஃபியூல் பெண்டிங்கு, இஎம்ஐ, ரெண்டல் ஸ்பென்ஸ், கவர்மெண்ட் ஸ்பென்ஸ் எதுவுமேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ கொடுத்துருக்காங்க, உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஓகே, கார்டோட மற்ற டீட்டெயில்ஸ் ஒரு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒரு கேஷ் பாயிண்ட் ஈக்குவல் டு 1 கேஷ்பேக். அதாவது ஒரு கேஷ் பாயிண்ட் வந்து 1 ரூபாய்னு கன்சிடர் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த அதாவது 2 விதமாக இருக்குங்க கேஷ் பேங்க் ரெடீம் பண்ணுறதுல. இதில் வந்து நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறப்ப ஸ்மார்ட் பையில் 1 ரூபாய் வந்து 30 பைசா தான் கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் கேஷ்பேக்காக ரெடீம் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து கார்டு ஹோல்டர் வந்து ஒரு மாதத்துக்கு 50,000 செலவு பண்ணுறாங்க. 50,000 செலவு பண்ண நான் அதுக்கு இந்த கார்டுக்கு போக போகிறேன். எக்ஸாம்பிள் கொடுக்குறதுக்கு ஒரு அளவு இல்லை, ஏண்டா பேசிக்காக கொடுக்க வேண்டியது. சரி, ஓகே. பேடிஎம் மர்ச்சன்ட் ஸ்பெண்ட் 15,000 கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்பெண்ட் 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபியூல் ஸ்பெண்ட் 5,000, வேலெட்டு 2,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், அவுட் ஆஃப் தீஸ் ஃபியூல் ஸ்பெண்ட், வேலெட்டு, இஎம்ஐ இது எல்லாமே வந்து ரிவார்ட் பாயிண்ட் கன்சிடர் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கேஷ்பேக் வந்து எலிஜிபிள் ஒன்லி 15 + 20 ஓகேங்களா. இதுக்கும் அதர் ஸ்பெண்ட் தான் கொடுக்குறாங்க. சரிங்களா, அப்படி பார்க்கும்போது 35,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. 35,000த்தில் கேஷ்பேக் டிரான்சாக்ஷன் ஸ்பெண்ட் would be 5% ஆஃப். ஓகேங்களா, 15 15,000க்கு மட்டும் தான் உங்களுக்கு கேஷ்பேக் எலிஜிபிள்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுவும் 5% கேஷ்பேக்னு போட்டிருக்காங்க. இது 5% கிடையாது, 2% தான் இவங்க மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அது ஒரு கேஷ்பேக் வரும். சரியா, 2% மீன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1% கேஷ்பேக் ஆன் 20,000. இப்போ 20,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு 200 தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது டோட்டல் இப்போ 915 போட்டிருக்காங்க. இன்னும் 500 தான் மொத்தமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, கார்டு ஹோல்டர் பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் வந்து கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம். அதாவது HDFC நெட் பேங்கிங் மூலிமா அங்கே போயிட்டு ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ 1 கேஷ்பேக் ஓகேங்களா, 1 கேஷ்பேக் ஈக்குவல் 1 கேஷ் பாயிண்ட் ஈக்குவல் 1 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக கொடுத்துட்டாங்க. மினிமம் வந்து 500 கேஷ் பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் உங்களால் ரெடீம் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேஷ்பேக்கை நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங்கு, அப்புறம் அதுக்கெலாம் கூட நீங்கள் ரூம் புக்கிங் இதெல்லாம் கூட பண்ணலாம். பட் வேல்யூ வந்து கம்மியாகிடுங்க. 1 கேஷ் பாயிண்ட் ஈக்குவல் 30 பைசா ஆகிடும். ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் சுத்தமாக வச்சுக்காதீங்க. நீங்கள் அப்படி இல்லை நான் கன்வெர்ட் தான் பண்ணேனாக்கா கன்வெர்ட் ஆகும். பார்த்தா 30 பைசா தான் கன்வெர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாத இந்த கேஷ் பாயிண்ட் வந்து 2 விஷயத்தில் எலாப்ஸ் ஆகிடும். நீங்கள் 2 விஷயத்துக்குள்ளே இந்த கேஷ் பாயிண்ட் யூஸ் பண்ணியே ஆகணும். சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டு ஹோல்டர் வந்து இந்த இது ரெடீம் பண்ணும்போது ஓகேங்களா, கேஷ் பாயிண்ட் ரெடீம் பண்ணும்போது 99 ப்ளஸ் டேக்ஸு உங்களுக்கு பிடிப்பாங்க. நீங்கள் 500 பாயிண்ட் வச்சுருந்தாலும் அந்த 500 ரூபாய்க்கு 99 ப்ளஸ் டேக்ஸ் பிடிச்சாலும் ஒரு 380 ரூபா சம்திங் தான் உங்களுக்கே வரும் கேஷ்பேக்ஸ். ஓகேவா, ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இந்த கார்டு சூஸ் பண்ணுறது மாதிரி கொஞ்சம் யோசிச்சுங்க. அப்புறம் ஸோ இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
ஸோ கேட்டகரிஸ் பேஸ்டு நீங்கள் என்ன பாருங்க கேட்டகரின்னு சொல்றீங்களா, அந்த கேட்டகரி என்ன கேட்டகரின்னு பண்ணாங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதோ பாருங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி பேடிஎம் அதர்ஸ், பேடிஎம் ட்ராவலு இங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ மற்ற இடத்துலாம் கேஷ்பேக்ஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. அதனால் பார்த்துருங்க. ஓகே. ஸோ பேடிஎம்மில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கார்டை வாங்கணும். இல்லை அந்த கார்டை கன்சிடர் பண்ணுறதுக்கு திங்க் பண்ணுங்கள். இது என்னுடைய ஓப்பன் ஃபீட்பேக். ஓகே. பேடிஎம் இல்லாத இடத்துல நீங்கள் இந்த கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 50 days இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் கார்டு எல்லாமே சொல்லுவாங்க. கார்டு வாங்க வந்து 50 நாள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை பார்த்துங்க. பிரச்சனை மீன்ஸ் அதான் டிஃபால்ட். இப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி பில்லு ஜென்ரேட் ஆகுதுங்க. 10ஆம் தேதி பில்லு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் ஒரு 15லேருந்து 20 days உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க கட்டுறதுக்கு. பேஸ்ட் ஆன் த கார்டு ஒரு கம்பெனி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 10ஆம் தேதி பில்லு ஜென்ரேட் ஆனதும் உங்களுக்கு வந்து 15 தேதி 20 நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்கும். அப்போ நீங்கள் எந்த ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி பில்லிங் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணி 10லேருந்து ஒரு 25 தேதி வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ 10ஆம் தேதி ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 50 நாள் டைம் கிடைக்கும். ஓகே. இப்போது 11ஆம் தேதி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 49 நாள் டைம் கிடைக்கும். சரியா? அதுபோல் வந்து 12ஆம் தேதி ஓகே 10, 11, 12 அப்படி பண்ணிங்கன்னா 25 வரைக்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு 30 நாள் வரைக்கும் 50லேருந்து 30 நாள் வரைக்கும் டைம் கிடைக்குங்க. இதே சரிங்களா? இதே என்ன பண்ணுறீங்க 1ஆம் தேதி வந்துச்சு, 1ஆம் தேதிலேருந்து 10ஆம் தேதி இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கார்டு வாங்குறப்ப என்ன பண்ணுறீங்க 9ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 9ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு 15லேருந்து 20 நாள் தாங்க டைம் கிடைக்கும். பில்லு 10ஆம் தேதி ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணிக்கிறீங்க, திடீர்னு 9ஆம் தேதி வந்து 20,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா 30,000 சேர்த்து உங்களுக்கு 20 நாளில் கட்டுற மாரி வந்துடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகேங்களா? மோஸ்ட்லி ஏன் 10ஆம் தேதி பில் வச்சு ஜென்ரேட் நீங்கள் வச்சுக்கிறது நல்லது, இல்லை 10 இல்லை 15 அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 10 நாள் உங்கள்கிட்ட ஓரளவுக்கு காசு இருக்கும், அதனால் வச்சு மேனேஜ் பண்ணிப்பீங்க. நீங்கள் அந்த 15ஆம் தேதியிலேருந்து கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கங்க. சரிங்களா? அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அது நார்மலாக எல்லா பில் பேமெண்ட் அதெல்லாம் ஒரு நீங்கள் பைன் பண்ணிக்கலாம். ஜீரோ காஸ்ட்டு லைபிலிட்டி. ஸோ கார்டு தொலைஞ்ச 24 ஹவர்ஸில் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஃப்ராடல் ஆக்டிவிட்டிலாம் பேங்க்கே பார்த்துக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர். ஸோ நீங்கள் எப்பயுமே பெட்ரோலுக்கு வந்து தனி கார்டு வாங்கிக்கோங்க. அந்த கார்டு டீட்டெயில்ஸ் வந்து அதாவது அந்த வீடியோ டீட்டெயில்ஸ் நான் பண்ண வீடியோ டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே அதை பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட 1% ஃபியூல் சர்சார்ஜ் நீங்கள் மினிமம் 400 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 5000 மேலே பெட்ரோல் போட்டிங்கன்னா அந்த கார்டு வந்து தயவுசெய்து கார்டு அதாவது பெட்ரோலே போடாதீங்க இந்த கார்டில், அதுதான் சொல்ல வர்றது. சரி, மேக்ஸிமம் வந்து 250 ரூபா தான் ரிவார்ட் பாயிண்ட்டும் கிடையாது, இதுவும் கிடையாது. 250 ரூபா மட்டும் தான் உங்களுக்கு சர்சார்ஜ் வரும் மேக்ஸிமம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட்டுங்க. வெல்கம் பெனிஃபிட்னா கொடுக்குறாங்கன்னா 150 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 2 டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா 250 ரூபா மினிமம். நீங்கள் கார்டு வாங்கணுன்னே எங்கேயாவது போய் ஒரு 250 ரூபா 300 ரூபாய்க்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணால் 150 ரூபா கேஷ்பேக்ஸ் கொடுத்துட்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து வேவ் ஆஃப் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 40 நாளைக்குள்ளே நீங்கள் 40 நாளைக்குள்ளே 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு உண்டான சார்ஜஸ் கிடையாதுங்க, கார்டு சார்ஜஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வருஷத்துக்கு ஓகேங்களா, வருஷத்துக்கு 2500 ரூபாய் 25,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீங்க, இந்த கார்டு வந்து ஃப்ரீ. என்ன ப்ரோ ஏதோ சொல்லிகிட்டே இருக்கீங்க கார்டு சார்ஜ் பற்றி இப்போ தான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எஸ், கார்டு சார்ஜ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே, 149 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி, இதுதான் வந்து உங்களுக்கு கார்டு சார்ஜ். ஓகே, இது வந்து வருஷம் வேவ் ஆஃப் ஆகிடும், அதாவது கேன்சல் ஆகிடும் நீங்கள் 25,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா. ஸோ 25,000 இப்போலாம் ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஜஸ்ட்டு சர்னா ஸ்டோரி எங்கேயோ வருது, உள்ளே போய் வெளியே வந்தோம்னா 2000 3000 செல் பண்ணுறோம். சரி, மாதத்துக்கு ஒரு ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பட் இது வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் வராது. ஸோ நீங்கள் பேடிஎம்மில் நிறைய ரீசார்ஜ் பண்ணுறீங்க, அப்புறம் நிறைய பேடிஎம்மில் இதுவாக இருக்கீங்க, மர்ச்சண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வச்சுக்க, இது ஓரளவுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இல்லைனா நீங்கள் நிறைய கார்டு இருக்குது, நீங்கள் என்னுடைய சேனலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? சேனலில் எவ்வளோ கார்டு பற்றி ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அதில் நீங்கள் வந்து பேசிக்காக என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தனியாக இருக்குது, எல்லாமே தனித்தனியாக இருக்குது, நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். மணி பேக் ப்ளஸ்லாம் அதில் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு. இப்போ தான் நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு 15,000 20,000 வாங்குறீங்க, நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் ஸ்கோரை பில்ட் பண்ணணும், ஃபியூச்சரில் ஒரு ஹோம் லோன் வாங்குறீங்கன்னா அப்போ தாராளமாக
மணி பேக் ப்ளஸ்ஸு மணி பேக் அந்த கிரெடிட் கார்டையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்கள் ரிலேஷன்ஸ் யாராவது இப்போ தான் கிரெடிட் கார்டு வாங்க போகிறாங்க ஏதோ பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் என்னுடைய சேனலோட லிங்க்கை அமுச்சு விடுங்க. அவங்களுக்கு தேவையான வீடியோவை பார்த்துக்கலாம் தாராளமாக. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.